அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையில் ஸலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதை தொடர்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ் ஜிக்ர் செய்ய இருக்கின்றோம். குறுகிய நேரமாக இருக்கின்றது. 9:30 மணிக்கு துவாவுடன் முடிக்க வேண்டியது இருக்கிறது காரணமாக ஒரு சில செய்திகளை, சுருக்கமான ஒரு சில செய்திகளை உங்களிடத்தில் நாம் சொல்ல இருக்கின்றேன். அல்லாஹ் தான் இலான்னு நாம் ஜிக்ர் செய்ய போகிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அவன்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். வேற எந்த ஒரு நிஸ்பத்தும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது, அல்லாஹ் ஒருவனை தவிர. இப்போ அந்த ஈமானோட நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா இதற்காகத்தான் லட்சோப நபிமார்கள் அல்லாஹ் கொண்டு வந்தான். அதை தொடர்ந்து வலிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ் தான் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். சிறு தேவைகளாக இருந்தாலும் சரி, பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதை சொல்வதற்கு தான் அல்லாஹு தாலா 1,24,000 நபிமார்களை கொண்டு வந்தான். அதற்கு மேற்பட்ட நபிமார்களை கொண்டு வந்தான். கியாமத்து நாள் வரை அவர்களுடைய வழித்தோன்றர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இந்த திருக்கலிமாவுடைய விளக்கம். அன்பர்களே, அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் ஹாஜத் தருவான். நாம் பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். நாம் என்ன பண்ணுறோன்னா, ஹாதா மின் ஃபலுலி ரப்பின்னு வீட்டு வாசலில் எழுதி வச்சிடறோம், காரில் ஹாதா மின் ஃபலுலி ரப்பின்னு எழுதி வச்சிடறோம். இது என்னுடைய ரப்பின் அருட்கொடை. அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆதாமின் ஃபலுலி ரப்பி எழுதி வைக்கிறது, அதற்கு பரக்கத்து இருக்கு. எழுதி வைத்ததற்குண்டான அல்லாஹ் அதற்குண்டான கூலி அல்லாஹ் கொடுத்துறான். யாரெல்லாம் அதை ஓதுகின்றார்களோ அதற்குண்டான நன்மைகளை கொடுத்துட்றான். ஆனால் எழுதி வைப்பதற்கோ ஒட்டுவதற்கோ குர்ஆன் வரல. குர்ஆன் வந்தது நாம் அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எந்த கட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருந்தான்? துன்யாவை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், மனிதர்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். 300 மனைவியர்கள், எத்தனையோ அடிமைகள், அனைவரையும் வசப்படுத்தி, மிருகங்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். எதிரியான ஷைத்தானை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இப்படி காற்றை வசப்படுத்தி கொண்டிருந்தான். மௌஜிசா அவர்கள வெளியாயிட்டே இருந்துச்சு. ஒரு செய்தி அவங்க கேட்கிறாங்க. பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தையும் அவர்களுடைய படைபலம், அவர்களுடைய அரியணை அலங்காரங்களை பற்றி கேள்விப்படுறாங்க. அவங்க உடனே என்ன சொல்றாங்க? அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுடைய படைபலங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். யார் ஆசைப்பட்டா? யார் ஆசைப்பட்டது? ஹஸரத் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அன்பர்களே, நாம யோசனை பண்ணோம். பாருங்களேன், அந்த நபி எதற்காக அணுகப்பட்டார்கள்? அல்லாஹ்வை இலாஹ்ன்றதற்காக. இப்படிப்பட்ட அரியணை படைபலம் மிகுந்த பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடிதத்தை போடுறாங்க, கடிதத்தை எழுதுறாங்க, ஈமான் கொள்ள வேண்டும் என்று. இப்போ அவர்களுடைய வருகைக்காக அமர்ந்திருக்கின்றார்கள். 300 மனைவிகள், அடிமைகள், எத்தனையோ அடிமை, ஆயிரக்கணக்கில் அடிமைகள், படை பலங்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். பறவைகள் அப்படியே நிழல் கொடுக்குது. அப்படிப்பட்ட அதிகாரங்களை மோஜிசா அவர்கள வெளியாச்சு. எறும்பு பேசிக்கொள், ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு பேசுது. அதை அவர்கள் கேட்டார்கள். ஒரு ஆபீத் எங்க இருந்தோ சொல்றார், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் படைபலத்தை அவர்கள் வானத்திலே பறந்து வரக்கூடிய காட்சியை பார்த்து சுப்ஹானல்லாஹ் சொன்னார். அந்த செய்தி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காதுல விழுந்துச்சு. அல்லாஹ் கொண்டு சேர்த்தான். இப்படி அனைத்து ஆற்றலும் இருந்துச்சு. சபையில எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க.
பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படையுடன் வராங்க ஈமான் கொள்வதற்காக. இப்போ அவங்க சொல்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, செய்திகள் வந்துகிட்டே இருக்கு, அவர்கள் கிட்ட வந்துட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க தெரியுங்களா? என்னுடைய அரியணை, என்னுடைய அரண்மனை, என்னுடைய அரியாசனம் 7 ரூம் இருக்கு, அறை இருக்கு, அது ரத்தினங்களாலும் தங்கத்தாலும் மரகதங்களாலும் மாணிக்கத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த அரியணை பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு என்ன சொன்னாங்க? மந்திரியை பார்த்து, இதுல யாரும் உள்ள நுழையக்கூடாது, இந்த அரியணை உள்ள நான் வரும் வரை திறக்கப்படக்கூடாதுன்னு கட்டளை இட்டுட்டு போனாங்க. ஆனால் இந்த செய்தி அவர்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பில்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக, அதை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களே செய்யலாம். ஆனா தன்னுடைய பிரஜைகளை பார்த்து கேட்டாங்க, தன்னுடைய பிரஜைகளை பார்த்து அவர்கள கராமத்து வெளியாகணும், அவர்கள ஒரு அற்புதம் வெளியாகணும்னு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம பார்க்கிறோம், நாம செய்யறதை விட நம்முடைய புள்ள இந்த செய்தா எவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய பிரஜைகள்ல இருந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க சொல்றாங்க. பில்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட வந்துட்டாங்க. அவர்களுடைய அரண்மனை, அந்த அந்த அரியாசனம், அந்த அரியாசனம் உடனே வரணும், இங்க யார் கொண்டு வருவான்னு கேட்டாங்க. அப்போ இஃப்ரீத் என்ற ஜின், மிகப்பெரிய பிரம்மாண்டமான மலை அளவு உயரமும் அகலம் உள்ள அந்த ஜின்னு சொல்லிச்சு, நான் நீங்க எழுந்தா சூடு கொஞ்ச நேரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன்னாங்க. ஆனா அதை அவங்க ஒத்துக்கல. எழுந்து உட்கார்ற நேரத்துல கொண்டு வந்துடுறேன், இந்த சபையை விட்டு நீங்க எழுந்து போயிட்டு உட்காருவீங்களா, அந்த நேரத்துல நான் கொண்டு வந்துடுறேன். அதை விட சீக்கிரமா பாத்தீங்களா நபி அவர்களுடைய எப்படி இருந்துச்சு, அல்லாஹ் கொன்னுன்னா கொண்டு வந்துருவான். அவர்களால் அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் கொண்டு வந்துருவான். ஆனால் அவங்க சொன்னாங்க இல்ல, அதை விட சீக்கிரமா வரணும்னு அவர்கள இருந்த இறைநேசர் அவர் வழி உள்ளார், அந்த இல்மு ஞானங்களை பெற்ற அவர் இருந்தார். ஆசிஃபுல் பர்கியா, அவங்க ஆசிஃப் இப்னு பர்கியா அவங்க எழுந்து சொன்னாங்க, கண் இமைக்கும் நேரத்துல கண்ணு இப்படி பார்த்துட்டு இப்படி 3 நேரத்துல நான் கொண்டு வர முடியும்னு கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய 7 அறைகள் உள்ள, மிக பெரிய அறைகள் உள்ள அந்த அரியாசனை கொண்டு வரப்பட்டது. அன்பர்களே பாத்தீங்களா, அல்லாஹ் நாடினால் எப்படி தேவைகளை இதை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க, அஸாபின் ஃபலலி ரப்பி, என்னுடைய பிரஜையில இப்படி வழிமார்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லல, கராமத்து வெளியாகுதுன்னு சொல்லல. ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஆஸாபின் ஃபலலி ரப்பி, இது என்னுடைய ரப்பின் அருட்கொடை. அன்பர்களே நிரூபித்தார்கள், பார்த்து நிரூபித்தார்கள். நமக்கு இதை எதற்கு சொல்ல வரேன்னா நேரம் ஆயிடுச்சு. சுருக்கம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் நிறைவேறும் பொழுது நாம சொல்ற ஆஸாபின் ஃபலலி ரப்பி, நம்முடைய வீடை பார்த்து எழுதி வச்சதை பார்த்து இல்ல, வீட்டு உள்ள நுழைஞ்சவன நாம என்ன சொல்லணும், ஆஸாபின் ஃபலலி ரப்பி, இது சிறிய வீடாக இருக்கட்டும், அது பெரிய வீடாக இருக்கட்டும், வாடகை வீடாக இருக்கட்டும் அல்லது சொந்த வீடாக இருக்கட்டும், நாம என்ன சொல்லணும், அல்லாஹ் எந்தெந்த அருட்கொடைகள்லாம். அன்பர்களே வாடகை வீட்டில் இருந்துட்டு ஆஸாபின் ஃபலலி ரப்பி சொல்லணுமா? நிச்சயமாக சொல்ல வேண்டும். எவ்வளவு பேர் வாடகைக்கு வீடு இல்லாத சுத்திட்டு இருக்கிறாங்க அன்பர்களே, எவ்வளவு பேர் நாம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் எந்த நியமத்துகள், அது சிறிய நியமத்தாக இருக்கட்டும் அல்லது பெரிய நியமத்தாக இருக்கட்டும், நம்முடைய மனைவியாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இது எல்லாம் ஆஸாபின் ஃபலலி ரப்பி. நாம என்ன சொல்லணும், இது எல்லாம் என்னுடைய ரப்பின் அருட்கொடை. அவர்கள் மனைவியை கொண்டு நிம்மதி அல்லாஹ் தான் தருவான், பிள்ளைகளை கொண்டு நிம்மதி அல்லாஹ் தான் தருவான், அனைத்து மக்களை கொண்டு நிம்மதி அல்லாஹ் தான் தருவான். அன்பர்களே அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிகழும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்பே, நீதான் என்னுடைய இல்லாஹ், நீதான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். இந்த உணர்வோட நாம ஜிக்ர் செய்வோம். ஃபாலமன்னஹு அஃலல் ஜிக்ர். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின்
பாரிக் வஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய அடியார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர், யா அல்லாஹ் ரப்பே இந்த நன்மைகள் எல்லாம் ஆகாய ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சது, யா அல்லாஹ் ரப்பே அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள், யா அல்லாஹ் பெருமானாருடைய அஹ்லே பைத் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் ஏற்றி வச்சது, யா அல்லாஹ் தாபீன்கள் தபவு தாபீன்கள் அனைத்து வலிமார்கள் இறை நேசர்களுக்கு ஏற்றி வச்சது, யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே எங்களுடைய பெற்றோர்களுக்கு ரூஹுக்கு ஏற்றி வச்சது, யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சது, யா அல்லாஹ் என்னுடைய ரப்பே அதே ரப்பே இன்னும் எங்களுடைய ஷேகுமார்கள் நல்லடியார்கள் ரூஹுக்கு ஏற்றி வச்சது, யா அல்லாஹ் அந்த நல்லடியார்கள் பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் புனித இல்லத்தில் இருந்து நாங்கள் கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் அனைத்து விதமான பஞ்சங்களை விட்டு உன்னிடத்துல பாதுகாத்து தர, யா அல்லாஹ் எங்களை கண்ணியமா வாழ செய்ய, யா அல்லாஹ் இஸ்ஸத்தா வாழ செய்ய, யா அல்லாஹ் எங்களுடைய வருமானத்தை பரக்கத்துள்ளதா ஆக்கிடு, யா அல்லாஹ் அதிகப்படுத்தக்கூடிய, யா அல்லாஹ் பரக்கத்துள்ள வருமானம் ஆக்கிடு, யா அல்லாஹ் ஹலாலான வருமானமாக ஆக்கிடு, யா அல்லாஹ் ரப்பே உன்னிடத்துல நாங்கள் பிச்சை கேட்கிறோம், யா அல்லாஹ் வீடு இல்லாதவர்களுக்கு அழகிய வீடுகளை கூடிய, யா அல்லாஹ் சொந்த வீடுகளை கூடிய, யா அல்லாஹ் ரப்பே நோயில் சிக்கியவர்களுக்கு, யா அல்லாஹ் அந்த நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்துடு, யா அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துடு, யா அல்லாஹ் நோய் நொடிகளில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துடு, யா அல்லாஹ் பார்வையுடைய ஒளியை அதிகப்படுத்து, யா அல்லாஹ் கேட்கக்கூடிய சிலாயத்தை அதிகப்படுத்து, யா அல்லாஹ் கூவத்தை அதிகப்படுத்து, யா அல்லாஹ் யாரெல்லாம் வியாதிகளில் இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா கூடிய, யா அல்லாஹ் கணவன் மனைக்குள் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்துடு, யா அல்லாஹ் பெற்றோர் பிள்ளைகளுக்குள் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுத்துடு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை கண்குளிர்ச்சி ஆக்கிடு, யா அல்லாஹ் ரப்பே யாரெல்லாம் பிரிந்து இருக்கின்றார்களோ அந்த உள்ளங்களை நீ ஒன்று சேர்த்து ரப்பே சந்தோஷத்தை கொடுத்துடு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ கிருபை செய்ய, யா அல்லாஹ் எங்க ரப்பே நீ எங்களை நீ கருணையோட பார்த்துடு, யா அல்லாஹ் உன்னுடைய கருணையின் காரணமாக எங்களுக்கு, யா அல்லாஹ் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற, யா அல்லாஹ் எங்களை நீ அதிகப்படுத்தி கொடு, யா அல்லாஹ் எங்களுடைய நியாமத்துகள் எல்லாம் ரப்பே உன்னிடம் புறத்தில் இருந்து வந்தது, நீதான் கொடுத்தன்ற உணர்வை எங்களுக்கு கொடு, யா அல்லாஹ் இங்க சிக்ர் செய்ய வச்சது நீதா, யா அல்லாஹ் கையேந்த வைக்கிறது நீதா, யா அல்லாஹ் அதை கபூல் செய்ய வைக்கிறது நீதா ரப்பே, யா அல்லாஹ் நீதா ரப்பு நீதா ரப்புன்னு நாங்க சொன்னோம், யா அல்லாஹ் கபரிலும் அன் ரப்புக்கா கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் நீ அல்லாஹு ரப்பி என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் நாங்க சொன்னோம், யா அல்லாஹ் அப்படிப்பட்ட பதில் சொல்லக்கூடியவர்களா எங்களை நீ ஆக்கிடு, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ குடி, யா அல்லாஹ் ரப்பே எங்களுடைய துஆக்களை எல்லாம் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபூல் செய்ய, யா அல்லாஹ் ஸல்லி அலா நபி சய்யிதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.